ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், துன்பத்தை நீக்க ஒரு கடவுள், இன்பத்தை வழங்க மற்றொரு கடவுள், மழைக்கு தனி கடவுள், உணவு வழங்க இன்னொரு கடவுள், கல்விக்கு என்று ஒரு கடவுள், செல்வத்திற்கு ஒரு கடவுள் என்று கணக்கின்றி கடவுள்கள் இருப்பதாக நம்புகின்றார்கள். மக்கள் ஆக்க ஒரு கடவுளும் அழிக்க ஒரு கடவுளும் இருப்பது அறிவுபூர்வமானதா அல்லது ஏதேனும் சாத்தியங்கள் கொண்டதாக இருக்கிறதா என்பதனை பற்றி சிந்தித்து பாருங்கள் என் அன்புக்கு இனிய சகோதரர்களே. ஒரு மனிதனை அழிக்க வேண்டுமென அழிக்கும் கடவுள் முடிவு செய்து அதற்கான முயற்சியில் இறங்கும் வேளையில் காக்கும் கடவுள் அதே மனிதனை காக்கும் முயற்சியில் இறங்கினால் என்ன ஏற்படும்? அந்த மனிதன் அழிக்கப்படுவானா, காக்கப்படுவானா? இரண்டில் எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோற்றுவிடுகிறார். தோற்று போகிறவர் கடவுளாக இருக்க முடியுமா? தான் நினைத்ததை சாதிக்க இயலாதவர் கடவுள் என்ற தகுதிக்கு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அதேபோல்தான் இந்த பூமியையும் ஏனைய கோள்களையும் அண்ட வெளியையும் அவற்றில் கொட்டி கிடக்கின்ற அதிபல அதிசயங்களையும் நாம் காண்கிறோம். இவற்றின் இயக்கங்கள் யாவும் ஒரே சீராகவும் ஒழுங்குடனும் அமைந்துள்ளதையும் பார்க்கிறோம். ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களின் அவசியம் இல்லை என்பது மட்டுமல்ல, அது சாத்தியமும் இல்லை என்பதைத்தான் உலக நடப்புகளின் மூலமே மனிதன் விளங்கி வைத்திருக்கும் பேருண்மையாகும். இதேபோல்தான் இஸ்லாம் இப்படி அழுத்தம் திருத்தமான கடவுள் கொள்கையை கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன்.